அன்னையிலிருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல இருக்காரு. அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸை ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க. ஆனா சார் மட்டும்தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான். எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு. இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும், அதுதான் வந்து நடக்கவும் போகுது. விஜய் சார் அப்படின்னா வெற்றி, வெற்றி அப்படின்னா விஜய் சார். இது என்னைக்குமே மாறாத உண்மை. நன்றி. இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்ற தமிழ் சமூகம். ஆனா இந்த தமிழ் சமூகத்துல இப்ப படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க, நீட்டை போடுறாங்க. ஒரு மொழி மட்டும் படிச்சா பத்தாது, இன்னொரு மொழியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க நீட்டெல்லாம் விளக்கிடுவோம்னு சொன்னவங்க, அந்த ரகசியத்தை நாங்க எங்க கைகளுக்குள்ள வச்சிருக்கோம்னு சொன்னவங்க எல்லாம் ரகசியமாவே என்ன இருக்காங்க. அடுத்த தேர்தலும் வந்துருச்சு. இப்ப ஒண்ணுதான் நடந்திருக்கு. என்னன்னா ஜவுளி கடையில நீட்டுக்கு தனியா டாப்ஸ்ன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வா பள்ளிக்கல்வி மட்டும் அல்ல, உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்க அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பா செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது. தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார், வெற்றியும் இருக்கிறது. நன்றி.